அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்கல்ஸ் லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது நம்முடைய 6வது வீடியோ. நான் உங்கள் ராஜ்மோகன் சார், அரசினர் பலவகை தொழில்நுட்ப கல்லூரி வழங்குமானில் வேலை பார்க்குறேன். இப்போ நம்ம பாஸ்கல்ஸ் லாவில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்துருவோம். இப்போ பாஸ்கல்ஸ் லானா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாஸ்கல்னால் அது வந்து ஒரு ப்ரெஷரோட யூனிட் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பாஸ்கல்ங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட பேர். அவர் தான் இந்த பாஸ்கல்ஸ் லாவை கண்டுபிடிச்சார். அதனால் அவர் பேரே இதில் வச்சுட்டாங்க. அதே போல் அந்த யூனிட்டையும், அந்த ப்ரெஷருக்கான யூனிட்டையும் அவர் பேரே வச்சு நம்ம கூப்பிட்டுட்ருக்குறோம். இப்போ பாஸ்கல்ஸ் லானா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்குவோம். எந்த ஃப்ளூயிடை வேணால் எடுத்துக்கலாம். அந்த ஃப்ளூயிடில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா அந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக எல்லா பாயிண்ட்டுக்கும் டிரான்ஸ்மிட் ஆகும், அதான் கடத்தப்படும். இப்போ ஒரு இடத்துல நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு தண்ணியையோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ளூயிடோ அழுத்துறோம்னா இன்னொரு பக்கத்தில் அதே தண்ணியில் இன்னொரு பக்கத்தில் அந்த அழுத்தம் ஏற்படும், மாற்றப்படும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம படத்தில் பார்க்குறோம், ஒரு சிலிண்டர் இருக்குங்க. நான் இந்த பக்கம் ப்ரெஷர் கொடுத்து அழுத்தும் பொழுது இந்த பக்கம் அந்த ஃப்ளூயிட் வந்து நகர்ந்து போகும். ஏன்னா ப்ரெஷர் அந்த பக்கம் கடத்தப்படுது. நீங்கள் இங்கே அழுத்துனீங்கன்னா தண்ணி இங்கே நகரும். அதுக்கு என்ன காரணம்னா பாஸ்கல்ஸ் லா தான் காரணம். ஏன்னா ஒரு ஃப்ளூயிடில் ஒரு புள்ளியில் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து அதனுடைய எல்லா புள்ளிக்கும் கடத்தப்படும், அதாவது நகர்த்தும். அதுதான் பாஸ்கல்ஸ் லா. இதை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பாஸ்கல்ஸ் லா ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃப்ளூயிட்ஸில் ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரையாங்குலராக எடுத்துக்கிறோம். ஏன் எடுத்துக்கிறோம்னா அப்போ தான் ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதனால் ட்ரையாங்குலராக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 3 சைடு இருக்குது. ஏபின்னு ஒரு சைடு, பிசின்னு ஒரு சைடு, ஏசின்னு ஒரு சைடு இருக்குது. இப்போ ஏபிங்கிற சைடில் எக்ஸ் டைரெக்ஷனில் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும், பிசிங்கிற சைடில் ஒய் டைரெக்ஷனில் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும், ஏசிங்கிற சைடில் இசட் டைரெக்ஷனில் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும், ப்ரெஷர் வேலை செய்யும். இதை நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். இந்த லாவை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம இமேஜின் பண்ணிக்கணும், சரிங்களா? அதே மாதிரி இந்த ரெக்டாங்குலர் எலிமெண்ட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் திக்னஸ். அதாவது ஒரு 3D, நம்ம படத்தில் பார்க்கும்போது 2D மாதிரி இருக்குது, ஆனால் 3D எலிமெண்ட்டு. அப்போ அதனோட திக்னஸ் வந்து 1 மீட்டர், சரிங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம முன்னாடி அசியூம் பண்ணிக்கணும், அதாவது இமேஜின் பண்ணிக்கணும். பிஎக்ஸுங்கிறது ப்ரெஷர் இன் எக்ஸ் டைரக்ஷன், பிஒய்ங்கிறது ப்ரெஷர் இன் ஒய் டைரக்ஷன், பிசெட்டுங்கிறது ப்ரெஷர் இன் இசட் டைரக்ஷன். இந்த சைட்ஸோடு இமேஜின் பண்ணிக்கணும். அடுத்து டீட்டாங்கிறது ஆங்கிள், டபிள்யூங்கிறது வெயிட். இந்த ஃப்ளூயிட் எலிமெண்ட்டோட வெயிட் தான் டபிள்யூ. இது இல்லாமல் ப்ரெஷரோட ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா. இதுதான் ப்ரெஷரோட ஃபார்முலா. இதை வச்சு நம்ம ஒரு ஏரியாவுக்கும் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கும் பொழுது முதல்ல இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், பிஎக்ஸுங்கிறது ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் இருக்குது, எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்குது. பிஒய்ங்கிறது கீழ் நோக்கி மேலே போகிற மாதிரி டைரெக்ஷனில் இருக்குது. ஆனால் பிசெட்டுங்கிறது 2 டைரெக்ஷன்லேயுமே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம என்ன பண்ணணும், 2 காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து இசட் டைரெக்ஷன், அதாவது சைன் டீட்டான்னு சொல்லி பிரிக்கணும். இன்னொன்று இசட் டைரெக்ஷன் காஸ் டீட்டா அப்படின்னு பிரிக்கணும். 2 காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கிட்டால் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்படி பண்ணும் பொழுது நம்ம ப்ரெஷரோட ஃபார்முலா என்னென்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ஃபோர்ஸுங்கிறது பிஎக்ஸு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஏரியாவுக்கு வந்து கீழே ஃபார்முலா கொடுத்துருக்கேன். சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு 1. அதாவது ஏபிங்கிறது அகலம் இன்ட்டு உயரம் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம படத்தில் பார்க்கும்போது 2D மாதிரி தெரியுது, ஆனால் இது ஒரு 3D எலிமெண்ட்டு. அப்போ 3D எலிமெண்ட்டு இந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். அப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா அகலம் இன்ட்டு உயரம்னு போடணும். அகலம் வந்து 1 மீட்டர், உயரம் வந்து ஏபி. அப்போ ஏபி இன்ட்டு 1ன்னு போட்டிருக்கோம். அதுக்கான ஆன்சர் ஏபி மீட்டர் ஸ்கொயர். இதேமாரி நீங்கள் வந்து மற்ற 3 சைடுக்கும் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் பிசி கண்டுபிடிச்சிங்கன்னா பிசி இன்ட்டு 1 ஆன்சர் ஈக்குவல் டு பிசி மீட்டர் ஸ்கொயர். அதேமாதிரி ஏரியா ஆஃப் ஏசி கண்டுபிடிச்சிங்கன்னா ஏசி மீட்டர் ஸ்கொயர்னு வரும். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு 3 ஏரியாவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இப்போ பாஸ்கல்ஸ் லாவை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பேசிக்கான ஃபார்முலா தான். எல்லா சைட்லேயும் ப்ரெஷர் வந்து சமமாக இருக்குது அப்படிங்கிறது தான் பாஸ்கல்ஸ் லா. அதனால் ஃபோர்ஸ் ஆன் ஏபிசி ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆன் பிசி ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆன் ஏசி. இப்போது இந்த ஒரு ஈக்குலிபிரியம் ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கிட்டால் தான் இந்த பாஸ்கல்ஸ் லாவை நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். இப்போ ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முதல்ல ப்ரெஷரோட பேசிக் ஃபார்முலா இங்கே இருக்குது. ப்ரெஷர் இஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. எனக்கு இந்த ஃபோர்ஸ் வேணும்னா இங்கே இருக்கிற ஏரியாவை இந்த ப்ரெஷரோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அந்த பேசிக் ஃபார்முலா தான் இங்கே எழுதியிருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபோர்ஸ் ஆன் ஏபி, ஃபோர்ஸ் ஆன் பிசி, ஃபோர்ஸ் ஆன் ஏசி 3 தனித்தனியாக நான் கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஃபோர்ஸ் ஆன் ஏபி போட்டிங்கன்னா ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா, இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா, ப்ரெஷர் வந்து இன் எக்ஸ் டைரெக்ஷனில் பிஎக்ஸ் அன்ட்டு ஏரியா, அப்போ பிஎக்ஸ் இன்ட்டு ஏபி. இதேமாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா ப்ரெஷர் ஆன் பிசி கண்டுபிடிச்சிங்கன்னா பிஒய் இன்ட்டு ஏரியா, பிஒய் இன்ட்டு பிசி. இது நம்ம ஏற்கனவே அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை வச்சு நம்ம இங்கே போட்டிருக்கிறோம். இப்போ அடுத்து இசட் டைரெக்ஷனில் கண்டுபிடிக்கும்போது 2 ப்ரெஷர் வரும். ஒரு ப்ரெஷர் வந்து இன் எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்கும், பிஇசட் ஏசி சைன் டீட்டா. இன்னொன்று பிஇசட் ஏசி காஸ் டீட்டா. 2 ப்ரெஷர் வரும்.
ஏன்னா நம்ம 2 காம்பனண்ட்டாக பிரிச்சிருக்கிறோம் இசட்டை. ஏன்னா இசட்டுங்கிறது 2 டைரெக்ஷனில் வரதுனால 2 காம்பனண்ட்டாக நம்ம பிரிஞ்சிருக்கோம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த லாவை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஈக்குலிபிரியம் கண்டிஷனை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஈக்குலிபிரியம்னா என்னென்னா ப்ரெஷர் வந்து மாறாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ப்ரெஷர் வந்து அதிகமாகவும் ஆகலை குறைவாகவும் ஆகலை சரிசமமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இதில் அப்படி எடுத்துக்கும் பொழுது இப்போ நம்ம இங்கே படத்தில் பார்க்குறது வந்து இந்த ஃப்ளூயிட் ட்ரையாங்கிள், அதேமாதிரி இது காம்பனண்ட் ஃபோர்ஸ் காம்பனண்ட். இப்போ எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஹரிசாண்டல் ஃபோர்ஸை முதல்ல ரிசால்வ் பண்ண போகிறோம். ஹரிசாண்டல் ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணணும்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பிஎக்ஸுங்கிறது ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிசெட் சைன் டீட்டாங்கிற ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ பிஎக்ஸ் இந்த ஃபோர்ஸையும் ஈக்குவல் டு பிசெட் சைன் டீட்டா இந்த ஃபோர்ஸை நம்ம ஈக்குவல் பண்ணணும். அதான் இந்த சைடில் காமிச்சிருக்கிறேன். இந்த பக்கம் பிஎக்ஸ் இன்ட்டு ஏபி ஈக்குவல் டு பிசெட் இன்ட்டு ஏசி சைன் டீட்டா. சரிங்களா? இப்போ நம்ம இதை ரிசால்வ் பண்ணுறதுக்காக ஹரிசாண்டல் ஃபோர்ஸை எடுத்துருக்குறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா சைன் டீட்டான்னு வந்திருக்கா, சைன் டீட்டாவை நம்ம ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எப்படின்னா சைன் டீட்டாவுக்கு என்ன ஒரு ஃபார்முலானா வெர்டிக்கல் டிவைடட் பை ஹைபாட்டினஸ். வெர்டிக்கல்னால் இங்கே என்ன இருக்குன்னா ஏபி தான் இருக்குது வெர்டிக்கல், ஹைபாட்டினஸ்ங்கிறது ஏசி. அப்போ ஏபி பை ஏசிங்கிறது தான் சைன் டீட்டாவோட ஃபார்முலா. இப்போ இங்கே சைன் டீட்டா இருக்கிறதுனால இதுக்கு நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். அந்த சிம்பிளிஃபிகேஷன் தான் இது. அப்போ இங்கே ஏபி இருக்கா, இந்த ஏசியை வந்து ஈக்குவல் டுக்கு அடுத்த பக்கம் நம்ம கொண்டு வந்துக்கிறோம். அப்போ ஏபி பை ஏசின்னு இங்கே ஆகிடுச்சு. இந்த பக்கம் பிஇசட் சைன் டீட்டா மட்டும் இருக்குது. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து என்ன பண்ணுறோம், சைன் டீட்டாவோட கண்டுபிடிக்க போகிறோம். சைன் டீட்டாவோட ஆன்சர் வந்து சைன் டீட்டா ஏபி பை ஏசி, அதாவது வெர்டிக்கல் பை ஹைபாட்டினஸ். தமிழில் சொல்லணும்னா எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சைன் டீட்டா ஏபி பை ஏசின்னு வந்துருச்சா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 1ல் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த பக்கமும் ஏபி பை ஏசி இருக்குது, இந்த பக்கமும் ஏபி பை ஏசி இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணி வர கடைசியான ஆன்சர் வந்து பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஇசட், அதாவது ப்ரெஷர் இன் எக்ஸ் டைரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன் இசட் டைரெக்ஷன் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இது நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதில் பாதி ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்தது 2வது ஆன்சருக்கு மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ஹரிசாண்டலாக ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணணுமா, அடுத்து வெர்டிக்கலாக நம்ம இந்த ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அதே ஈக்குலிபிரியம் கண்டிஷன் தான். வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ்னால் இங்கே பார்த்திங்கன்னா படத்தில் பிஒய்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிஇசட் காஸ் டீட்டான்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, மேலேருந்து கீழே இறங்குது. இந்த ஃபோர்ஸ் கீழேருந்து மேலே போகுது, அந்த ஃபோர்ஸ் மேலேருந்து கீழே இறங்குது. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணும்பொழுது பிஒய் பிசிங்கிறது இது ஒரு ஃபோர்ஸு, அடுத்து பிஇசட் ஏசி காஸ் டீட்டா அப்படிங்கிறது இது இன்னொரு ஃபோர்ஸு. இப்போ இதுலேயும் காஸ் டீட்டா வரதுனால காஸ் டீட்டாவுக்கான ஃபார்முலா நம்ம போடணும். அப்போ காஸ் டீட்டா ஃபார்முலா போட்டிங்கன்னா அடிப்பக்கம் பை கர்ணம்னு வரும் தமிழில், பிசி பை ஏசி அப்படின்னு போடணும். அப்போ இந்த இடத்துல பிசி இருக்குதா, இந்த ஏசியை வந்து ஈக்குவல் டுக்கு அடுத்த பக்கம் நம்ம கொண்டு வந்தோம்னா இந்த காஸ் டீட்டா ஃபார்முலாவுக்கு மேட்ச் பண்ணிடலாம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப்பில் பிசி இங்கே இருக்குது, ஏசியை வந்து ஈக்குவல் டுக்கு அடுத்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது காஸ் டீட்டா வந்து பிசி பை ஏசின்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஏற்கனவே தெரியும். அடிப்பக்கம் பை கர்ணம் பிசி பை ஏசின்னு போட்டிருக்கிறோம். இப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரெண்டு பக்கமும் பிசி பை ஏசின்னு வந்திருக்கும். அதை நம்ம கேன்சல் பண்ணும் பொழுது பிஒய் இஸ் ஈக்குவல் டு பிஇசட் அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 4. அதாவது ப்ரெஷர் இன் ஒய் டைரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன் இசட் டைரெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 2 ப்ரூஃப் பண்ணியிருக்கோம், ஈக்குவேஷன் நம்பர் 2 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். இப்போ நம்ம ரிசால்வ் தி ஃபோர்ஸ் வெர்டிகலி ஹரிசாண்டல் நம்ம பண்ணிட்டோம். இப்போ கம்பேர் பண்ணும்போது 2 ஈக்குவேஷன் நம்பர் 4ஐயும் கம்பேர் பண்ணுறோம். பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஒய் இஸ் ஈக்குவல் டு பிஇசட். இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு கன்க்ளூஷன் கிடைக்குதுன்னா, எக்ஸ் டைரெக்ஷன்லேயும் ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்குது, ஒய் டைரெக்ஷன்லேயும் ஈக்குவலாக இருக்குது, இசட் டைரெக்ஷன்லேயும் ஈக்குவலாக இருக்குது. அதுதான் பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த லாவை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த கொஸ்டின் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் டிப்ளமோ பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த கொஸ்டின்ஸை எல்லாருமே நல்லா பார்த்துக்குங்க. அதுமாதிரி இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.